Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. சிஎம்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். அந்த பெண்ணின் உடலை சொந்த ஊருக்கு எடுத்து செல்ல மருத்துவமனையின் ஒப்பந்த ஆம்புலன்ஸ் 85,000 ரூபாய் வரை கேட்டிருக்கிறது. ஆனால் வெளியில் தனியார் ஆம்புலன்ஸில் 60,000 ரூபாய் என கூற 25,000 ரூபாய் மிச்சம் என நினைத்து தனியார் ஆம்புலன்ஸில் கொண்டு செல்ல முடிவெடுத்திருக்கிறார் உயிரிழந்த பெண்ணின் உறவினர். வெளி ஆம்புலன்ஸில் பிணத்தை ஏற்றி செல்ல முடிவு செய்தது தெரிய வந்ததும் ஒப்பந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் சுற்றி வளைத்து மேற்கு வங்க நபரை மிரட்டியதாக கூறப்படுகிறது. மேலும் ஒப்பந்த ஆம்புலன்ஸில் ஏற்றி சென்றால்தான் சீக்கிரமே பிணத்தை தருவோம் என மனசாட்சியே இல்லாமல் பேரம் பேசிய சிஎம்சி மருத்துவமனை நிர்வாகம் இல்லை என்றால் இறப்பு சான்றிதழ் தர முடியாது, ஆவணங்களை கொடுக்க முடியாது என அடாவடி செய்ததாக கூறப்படுகிறது. செத்துட்டு பிறகு அவன் பொண்ணு தேர்தல் பற்றி அவங்க பிளாக்மெயில் பண்ணுறாங்க, கட்டளை இடுறாங்க. என் வண்டியில் தான் போன பாடி தர மாட்டேன், டெத் சர்டிஃபிகேட் தர மாட்டேன் மிரட்டுறாங்க சார் உள்ள. அது மாதிரி தான் பண்ணுகிறாங்க. அத்தோடு தனியார் ஆம்புலன்ஸில் சென்றால் பாதியிலேயே இறக்கி விடுவார்கள், பணம் பறிப்பார்கள் என இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லிக் கொடுத்து மூளை செலவை செய்து பயமுறுத்தி ஒப்பந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் கொள்ளை லாபம் பார்த்து வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. நோயாளி சிகிச்சையில் இருக்கும் போதுதான் எக்கச்சக்கமாக வசூலிக்கிறார்கள் என்றால் இறந்த பிறகும் கூட பிணத்திற்கு பணபேரம் பேசுவதாக ஆதங்கத்தை கொட்டினர் தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள். அந்த ஆம்புலன்ஸ்காரர் வந்து சிஎம்சியில் பேச வைக்கிறாங்க. அந்த ஆம்புலன்ஸ்காரர் என்ன பண்ணுறாங்க, போகிற வண்டியில் ரிப்பேர் ஆகிடும், அவங்க பணம் பிடிக்குவாங்க, நடுவில் ஏமாற்றிடுவாங்க, இந்த மாதிரி சொல்லி நீங்கள் ஒழுங்காக போய் சேர மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கஸ்டமரை வந்து என்ன பண்ணுறாங்க, பயமுறுத்தி உள்ளே லாக் பண்ணிக்கின்னு 25,000 கூடுதலாக செலவு செய்து ஒப்பந்த ஆம்புலன்ஸில் செல்வதற்கு 60,000 ரூபாய்க்கு தனியார் ஆம்புலன்ஸே போதுமானது என அந்த மேற்கு வங்க நபர் கூறியும் வாசலுக்கு கூட வரவிடாமல் செக்யூரிட்டிகள் கழுத்தை பிடித்து உள்ளே தள்ளி சென்றனர். ஒப்பந்த ஆம்புலன்ஸ்களின் அட்டூழியமும் சிஎம்சி மருத்துவமனையின் அடாவடியும் சில நாட்களாக நீடித்து வந்த நிலையில் திடீரென தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு வாக்குவாதம் செய்தனர். பின்னர் போலீசார் தான் சம்பவ இடத்திற்கு வந்து தனியார் ஆம்புலன்ஸ் உரிமையாளர்களை சமாதானப்படுத்தினர். நோயாளிகளுக்கான ஆம்புலன்ஸ் தேவைக்கு தலா 10 ஆம்புலன்ஸ் என 4 நிறுவனங்களோடு சிஎம்சி மருத்துவமனை ஒப்பந்தம் போட்டிருக்கிறது. வருடா வருடம் அந்த 4 நிறுவன ஆம்புலன்ஸ்களுக்கு மட்டும் ஒப்பந்தம் கொடுக்கப்படுமா. மருத்துவமனை வளாகத்திலேயே நிற்கும் ஒப்பந்த ஆம்புலன்ஸ்களில்தான் கொள்ளை பணம் வசூலிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. ஒப்பந்த ஆம்புலன்ஸ்களை தாண்டி யாராவது வெளியே தனியார் ஆம்புலன்ஸை தேடி சென்றால் மருத்துவமனை நிர்வாகமும் மிரட்டுவதாக சொல்லப்படுகிறது. வெளியில புக் பண்ணி அவரோட லக்கேஜ் வந்து எங்க வண்டியில இருக்கு, பேஷண்ட் என்கிட்ட புக் பண்ணி வண்டி வந்து லக்கேஜ் வச்சுட்டு இருக்கேன் வண்டி உள்ள. அந்த பாட்டி வந்து என் லக்கேஜ் பொருள் எல்லாம் அந்த வண்டியில இருக்கு, நான் அந்த வண்டியில புக் பண்ணிருக்கேன், அதுதான் போகணும்னு வராங்க. வந்த உடனே செக்யூரிட்டி கூப்பிட்டு இட்டுன்னு போயிட்டே இருக்கு. ஆம்புலன்ஸ் ஒப்பந்தம் எடுக்கும் தனியார் நிறுவனங்கள் பெரும் தொகையை சிஎம்சி மருத்துவமனைக்கு கொடுத்திருக்கும் நிலையில் இறந்தவர்களின் உடல்களை எடுத்து செல்ல கட்டுக்கட்டாக வசூலிக்கும் பணத்திலும் கமிஷன் கொடுத்து கவனிக்கப்படும் என சொல்லப்படுகிறது. ஒப்பந்த ஆம்புலன்ஸ்களால் தனியார் ஆம்புலன்ஸ் உரிமையாளர்கள் பாதிப்புக்குள்ளாவதோடு இறந்த உடலை எடுத்து செல்லக்கூட இவ்வளவு தொகை வசூலிப்பதாக எழுந்திருக்கும் புகார் குறித்து சுகாதாரத்துறை முறையாக விசாரணை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. இது குறித்து விளக்கம் கேட்க சிஎம்சி மருத்துவமனை மக்கள் தொடர்பு அதிகாரிகளை தொடர்பு கொள்ள முயன்ற போது அழைப்பை ஏற்கவே இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.